ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே என்னுயிரே என்னுயிரே என் இதயத்தில் வாழ்பவரே. இந்த ரட்சிப்பு எப்படி தெரியுமா? இந்த ரட்சிப்பின் அதிபதி இயேசு. அவர் உபத்திரவத்தின் வழியிலே தன் இரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரட்சிப்பு என்றால் கவுனிங்க, இயேசுவோடு அதாவது இணைந்து கொள்ளுகிறது, உறவு வைக்கிறது. அதை யாரும் பிரிக்க முடியாது என்று சிலர் எண்ணுகிற பிரகாரம் அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுக்கு தான் அவர் தாமதமாக இருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி அழைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆணித்தரமா சொல்லுங்க. அடைக்கல, இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு அடைக்கல தந்த தெய்வமே, அதிசயமே ஆராதனை ஆராதனை. தேவனுடைய மகிமையை உணருங்க. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே வழிகள் எல்லாம் எங்களை காத்து கொண்டீங்களே ராஜா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அப்படியே கைகளை அசைக்க பிரசன்ன பனித்துளிகளை போல இறங்கும். மகிமைக்குள்ளாக நீ நிற்கிறாய். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து ராஜா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கவரே
கைகளை தட்டி அவருடைய கிருபையை கொண்டாடுங்க. அவருடைய கிருபையை கொண்டாடுங்க. இந்த கடைசி நாள்ல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை கொண்டாடுங்க. அவருடைய கிருபையை கொண்டாடுங்க. கர்த்தருடைய சமூகத்தை கொண்டாடுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, உங்களை கொண்டாடுகிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு துதி பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் உயிரே, என் உயிரே, என் இதயத்தில் வாழ்பவரே, ஹல்லேலூயா. என் பேச்சிலும் என் மூச்சிலும் என் நினைவிலும் கலந்தவரே, ஹல்லேலூயா. இந்த தெய்வ மனுஷனை வைத்து நான் கூட்டம் வைத்த ஒரு பேர் மேசியா செல்வகுமார். நல்ல ஒரு சேலத்தில் ஊழியம் செய்கிறார். நம்முடைய சபைக்கு வந்துட்டு போன பிறகு திருமணம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆமாம் நல்ல நாங்களும் சொன்னோம், ஆனால் ஒரு திருமணம் பண்ணிருங்கண்ணே. என்ன நல்ல தேவ மனுஷன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 1 2 3 4. என் உயிரே, என் உயிரே. ஆஹா, என் இதயத்தில் வாழ்பவரே, பேச்சினிலும் என் மூச்சினிலும் என் நினைவிலும் கலந்தவரே, என் உயிரே, என் உயிரே, என் இதயத்தில் வாழ்பவரே, பேச்சினிலும் என் மூச்சினிலும் என் நினைவிலும் கலந்தவரே. கை தட்டி நல்லா பாடுங்க. நான் விடும் மூச்சு பொழுதெல்லாம் இயேசு என்று சொல்லிடுதே. நான் விடும் மூச்சு பொழுதெல்லாம் இயேசு என்று சொல்லிடுதே. ராவிலும் பகலிலும் இருதயமும் என் இயேசுவுக்காக துடிக்கிறதே. உள்ளமெல்லாம் உடலெல்லாம் உம் நினைவாய் இருக்கின்றதே. உள்ளமெல்லாம் உடலெல்லாம் உம் நினைவாய் இருக்கின்றதே. கை தட்டி என் உயிரே, என் உயிரே, என் இதயத்தில் வாழ்பவரே, என் பேச்சினிலும் என் மூச்சினிலும் என் நினைவிலும் கலந்தவரே. நல்ல அந்த நேரம் நல்ல கை தட்டுங்க. நம்முடைய விரல்கள்லாம் இயேசுவுக்கு தான். நம்முடைய ரத்தம், உணர்வு, உணர்ச்சி எல்லாம் இயேசுவுக்கு தான். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் இயேசுவுக்கு தான். எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே மரித்துயிர்த்தீரே, எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே மரித்துயிர்த்தீரே. இந்த செயலாலே என் இருதயத்தை உம்மிலே பறிகொடுத்திட செய்தீரே. உம் அன்பாலே நான் மயங்கி நேசிக்க துணிந்தேனே. பாலே நான் மயங்கி நேசிக்க துணிந்தேனே. என் உயிரே, என் உயிரே, என் இதயத்தில் வாழ்பவரே, என் பேச்சினிலும் என் மூச்சினிலும் என் நினைவிலும் கலந்தவரே. நல்ல கை தட்டுங்க.
கிடந்த ஆலயமாகினதே. இனி நானும் எனக்கு சொந்தமல்ல, எனதெல்லாமே இனி உன் சொந்தமே. இதயத்திலேயும் உம்மை தவிர வேறு எவருக்கும் இடமில்லையே. இதயத்திலேயும் உம்மை தவிர வேறு எவருக்கும் இடமில்லையே. ரெண்டு கைகளை தட்டி என் இதயத்தில் வாழ்பவரே, பேச்சினிலும் என் மூச்சினிலும் என் நினைவிலும் கடந்தவரே. மறுபடியும் ஒரு அடி. என் உயிரே, என் உயிரே, என் இதயத்தில் வாழ்பவரே, என் பேச்சினிலும் என் மூச்சினிலும் என் நினைவிலும் கடந்தவரே. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நிருபத்தை எழுதுகிற பவுல் இந்த நிருபத்தை எங்க எழுதினார்னா சிறையில் இருக்கும்போது எழுதுகிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்துட்டு எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்திலிருந்து 7 மைல் தூரம் எபேசு பட்டணம். இந்த பட்டணத்தில் வந்த அந்த பட்டணத்தை மந்திரவாதிகள் மந்திரவாதத்தினால கட்டி இருக்கிறார்கள். ஜனங்கள் நோய்வாய்ப்பட்டு சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டணத்திலே மகாதேவியாகிய தீனாளுடைய விக்கிரகங்கள் பலமா எழும்பி இருக்கிறது. ஆவியிலே வைராக்கியம் கொள்ளுகிறார். ஆவியிலே வைராக்கியம் கொண்டு தன் கையை நீட்டுகிறார். வியாதிகள் சுகமாகிறது. தன்னுடைய உருமால்கள் கச்சைகளை எபேசு பட்டணத்தில் வியாதிஸ்தர்கள் மேல போடுகிறார். வியாதிகள் குணமாகிறது. இதை பார்த்த உடனே மந்திரவாதிகளும் பிசாசை துரத்தலான்னு சொல்லி மந்திர சக்தியில துரத்துறாங்க. 7 பேரை பிசாசு நிர்வாணமாக்கி ஓடியது. அவங்களால அதை துரத்த முடியல. பவுல் கிட்ட வந்து அவர்கள் எல்லாரும் அந்த மந்திர ஆவி அவளை விட்டு விலகின உடனே எல்லாரும் மனம் திரும்பினார்கள் கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தீனாளுடைய விக்கிரகங்கள் எண்ணமற்று போயிருச்சு. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1 வசனத்தில் எபேசு பட்டணத்துக்குள்ள அவர் வாரார். 11-12 பவுல் கைகளில் அநேக அற்புதங்களை செய்கிறார். 12வது வசனம் உருமால்கள் கச்சைகளை போடும் பொழுது சுகமாகிறது. ஆமா, 19வது வசனத்தில் மந்திரவாதிகள் எல்லாம் மந்திர புத்தகங்களையும் மாலைகளையும் கொண்டு வந்து சுட்டரித்து இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். 27வது வசனம் 29வது வசனத்தில் அந்த தீனாளுடைய விக்கிரகங்கள் எல்லாம் செயலற்று போச்சு. மாயவித்தக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, எபேசு பட்டணத்தில் நடக்கிறத ஒன்றை கவனிங்க, அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேடுகிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தீனாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுவதும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவமும் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான். என்ன அங்க கிரிய ஒன்னும் செய்ய முடியல. அடுத்து கலக்கம் அதிகமாகிறது. ஜனங்கள் எல்லாம் பவுல் பக்கமா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கனால கலக்கம் அதிகமாகி அங்க இருக்கிறதான ஆமா தீவிரவாதிகள் பவுலை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அங்க இருந்துதானே இந்த நிருபத்தை எழுதுகிறார் கைகளை உயர்த்தி.
நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எபேசு பட்டணம் ஒரு மாற்றத்தை அடைந்தது, ஒரு மறுரூபத்தை அடைந்தது. இந்த பட்டணத்துக்கு தான் அவர் சொல்லுகிறார். 3வது வசனம் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்க வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரத்தை விட்டு விலகினவர்களே, மந்திர புத்தகங்களை எரித்தவர்களே, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அது நிரந்தர ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மேல ஆவல் கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். அது இன்றைக்கே தருவார். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆகையினாலே இன்றைக்கு சபையார் ஒரு ஏக்கம் வேணும், ஒரு தாகம் வேணும், ஒரு பசி வேணும். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதம் இருக்கிறது. 7ல கடைசி ஆசீர்வாதம் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். 7 என்றால் பரிபூர்ணம். முதல் ஆசீர்வாதம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வியாதி இல்லாத ஆசீர்வாதம். சரீரத்தில் வியாதி இல்லைங்க, நான் ஆண்டுக்குள்ள போனேன், உண்மைதான். ஆரோக்கியமும் சவுக்கியமும் வரப்பண்ணுவார். எகிப்துக்கு வருகிற கொடி வியாதி ஒன்றை உனக்கு வரவிடே. வியாதி இல்லாத ஆசீர்வாதம். 2வது குடும்ப ஆசீர்வாதம். பிள்ளைகளோடு நம்முடைய பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல நம்முடைய பந்தியை சுற்றியில் இருக்கிற குடும்ப ஆசீர்வாதம். குடும்பத்தில் ஒரு பிள்ளை இல்லைங்க எனக்கு, இல்லை, அதை கொடுக்கிறார் கடவுள். ஹல்லேலூயா. ஆமாம். 3வது ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதார ஆசீர்வாதம். முந்தி நான் கடனாளியாக இருந்தேன், இப்போ நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க. கடன் இல்லைங்க. ஆமாம், கர்த்தர் கடன் இல்லாமல் என்னை வாழ வைத்திருக்கிறார். எங்கள் பொருளாதாரத்தை நிரப்பி இருக்கிறார். எங்கள் வீட்டில் பாருங்கள், அரிசி பருப்பு எதுக்குமே குறையில்லை. இது 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். வாடகை வீட்டுக்கு வந்தங்க. திருநெல்வேலியிலேருந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரும்போது வாடகை வீட்டுக்கு வந்தங்க. இப்போ பாருங்க, அந்த சொந்த இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்கிறாருங்க. பொருளாதார ஆசீர்வாதம். அடுத்து 5வது ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். பேர் புகழ், பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறாருங்க. உலக பிரகாரமாக என்ன ஆசீர்வாதம் வரணும்? காரு, பங்களா, அதாவது காரு, பைக் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறாருங்க. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம் வானத்துக்குரிய ஆசீர்வாதம். எங்கள் வயல் விதைச்சங்க, நல்ல மழை பெஞ்சு நல்லா ஆண்டவர் விளைய செஞ்சிருக்கிறாருங்க. பனியை கொடுத்தாருங்க, மழையை கொடுத்தாருங்க. இது இருக்கட்டும். 7வது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 6 ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்குது, ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கிறது. ஆமா, இது பெருசு அல்ல. இது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய சபை மக்களுக்கு அது கொடுக்க போறார். அதுல உனக்கு வாஞ்ச இருக்குதா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 6 ஆசீர்வாதத்துக்கு ஒரு வசனம் வச்சிருக்கிறார். நீங்க அதை வாசிங்க. அதாவது பிரசங்கி எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு அதை குறைவில்லாமல் கிடைக்கும்படி சொல்லுங்க. வாசிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவன் தான் கொடுக்கிற, கவனிங்க, கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும், அவன் என்னத்தை தான் இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, ஒரு பிடி வச்சிருக்கிறாரு. எல்லாம் பணக்காரனாக மேலும் மேலும் பணக்காரன் தான். இவன் நினைச்சா டக்குன்னு எல்லானாலும் வாங்கலாம். ஆனால் அவனு நிறுத்திட்டார். ஆசீர்வாதத்தில் ஒன்று வச்சுட்டார் பாருங்க. ஆனால் அவன் அனுபவிக்கும் சக்தி அவனுக்கு கொடுக்காதபடி அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும். ஆசீர்வாதத்துக்கு கவனிங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு ஒரு பேர் போடுங்க. இதுவும் மாயவும் கொடிய நோயுமான. கொடி, அது ஒரு நோய், கொடிய நோயுமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோமே, நேற்று பணக்காரனாக இருக்கான், அன்றைக்கி ஏழை ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி பெரிய அந்த சுனாமி, இந்த மாதிரிலாம் பூகம்பம் வரும்பொழுது ரொட்டிக்கு ஏந்தி கிடந்தது நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அந்த உலக ஆசீர்வாதங்கள் நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இதை உனக்கு கொடுக்கத்தான்
ஆண்டவர் மிகுந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் 10 சொல்ற. ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்படுகிறது, உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ரட்சிக்கப்படுறது. 2வது பரிசுத்தாவியை பெறுகிறது, உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆமாம், அதை நீங்கள் பெற்றுக்கிடணும். 3வது வரங்களை பெறுகிறது, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது வசனத்தின் மேல் உள்ள வாஞ்சை. வசனம் இது மேலே வாஞ்சை. இது கட்டாயமாக நீங்கள் கேட்டு பெற்றுக்கணும். வசனம் எப்படி? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் சோபாலிருந்து வசனம் படிச்சுக்கிட்டு இருக்கணும், வாசப்படியிலேருந்து வசனம் படிக்கணும். இந்த வசனம் படிக்கலைன்னா பிசாசு உங்களை வஞ்சித்திருவான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இருதயத்தை வசனத்தினால நிரப்பணும். அல்லேலூயா, நிரப்பணும். சோத்திரம், வசனம். ஆமாம். நான் 5வது ஜெப ஆவியை விரும்பணும். ஜெபிக்காமல் தூங்கக்கூடாது, ஜெபம் பண்ணாமல் வேலைக்கு போகக்கூடாது. ஆமாம், ஜெபிக்கணும். ஒரு நாளாவது நீங்கள் உபவாசம் போட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். வீடு பளபளபளன்னு செழிப்படைஞ்சிரும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 6வது ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம். வாஞ்சிக்கணும், ஆராதிக்கணும். ஆராதனைன்னா என்ன? ஆண்டவரை புகழ்றது. அன்று என்ன தெரிஞ்சு கொண்டீங்களே, என்ன ரட்சித்தீங்களே, என்னவா இவ்வளவு கனப்படுத்தீங்க, எனக்கா இத்தனை கிருபை, என்னை விட எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. என்னை விட எத்தனையோ கெட்டிக்காரங்க இருக்கிறாங்க, படிச்ச என்ன, அதுதான் சொல்லி சொல்லி ஆராதிக்கிறது, கையை உயர்த்தி. ஆலயத்தின் மேல வாஞ்ச, இதுதான் உன்னதத்துக்குரிய ஆசை. ஆலயத்தின் மேல பிரசங்கத்தை மேயணும். பிரசங்கம் கிடைச்சி எனக்கா கர்த்தர் என்ன பேச போறார், எங்கள் பாஸ்டர் மூலமாக என்ன வார்த்தையை பேச போகிறார், அது எனக்கு தான். ஒரு பேனா நோட்டு கொண்டு வந்து எழுதணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆலயத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆத்தியம் கூட வேலை பார்க்குறவங்களை இயேசு இன்னைக்கு ஆதாயப்படுத்த அவங்களுக்கு சொல்லணும்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 9வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சாட்சியாய் வாழணும். நம்முடைய சாட்சி ஜீவன் போனாலும் கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேடம் எங்கள் ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கிறாங்க. அந்த மேடம் பண்ணுற ஜெபம் அப்படி நாங்கள்லாம் மனம் திரும்பிட்டோன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், சாட்சி ரொம்ப முக்கியம். 10வது ஊழியத்திற்கு கொடுக்கணும். 10ல் 1 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்க அல்லவா, ஒரு துட்டு வஞ்சிக்கக்கூடாது. ஜனங்கள் என்ன எதனால வஞ்சிக்கிறாங்க? தசமமும் காணிக்கையினால. அது கர்த்தருக்குரியது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய பண்டக சாலையில் வந்து போட்டுறணும். அது ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை எடுத்து சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, பருத்துணியம் போகவே போகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் பசி தாகமா இருக்கீங்களா? உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் தாகமா இருக்கீங்களா? நீங்க பாக்கியவான்கள். 3 ஆசீர்வாதத்தை அதை நீங்க ரொம்ப பெற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட், ரட்சிக்கப்படுகிற அனுபவம் தான் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இதுதான் உன்னதத்தின் அனுபவம். இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். ரட்சிக்கப்பட்டுட்டா அங்கங்க இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டுட்டா ஆமா, ஒரு சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து, ஆவிக்குரிய சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டிடுவார். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல பிரசங்கமே பண்ணக்கூடாது என்று ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாயை கட்ட முடியல. கையை தொழுவு மரத்தில், காலை தொழுவு மரத்தில் கையை கட்டி வச்சிருந்தாங்க, காலை தொழுவு மரத்தில் போட்டிருந்தாங்க. ஆனால் வாய், பவுலும் சீலாவும் ராத்திரி துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தூதன் வந்து சிறைச்சாலையை உடைச்சி அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டார்.
எல்லா சிறைச்சாலையினுடைய அதிபதிகள் பார்க்குறாங்க, ஐயோ பவுலையும் சீலாவையும் காணமே, நம்முடைய ரோம் சேர் நம்முடைய தலையன்னைக்கு எடுத்துருவாங்களே, ஐயோ தப்பிட்டு போயிட்டாங்களே, முழிச்சு முழிச்சு பார்த்தோமே தப்பிட்டு போயிட்டாங்களே. பவுல் சொல்றாரு, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க ஒன்றும் தப்பிச்சு போல. அதிர்ச்சி, ஆண்டவமாரே தப்பிச்சு போலையா, ஆண்டவமாரே நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 16:30 வாசிமா. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யார் இவங்க? அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் கேட்காங்க. இந்த அற்புதம் நடந்துட்டு சங்கிலியை வெட்டினாலும் வெட்ட முடியாது, எப்படி நீங்க சங்கிலியை தரித்தீங்க? எப்படி தொழுவ மரத்துல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க? ஆச்சரியமா இருக்குது. அப்ப உங்கள் தேவன் பெரியவர். ஐயா, உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கீழே 31 வாசிமா. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுதான் தெய்வம், இயேசு தெய்வம். ஏதோ கிறிஸ்தவனால நீ ரட்சிக்கப்பட மாட்ட. நிக்கதோமுன்னு ஒரு கிறிஸ்தவன் இருந்தாரு, மத போதகரா இருந்தாரு. இயேசு அவரை குறித்து சொல்றாரு, ஆமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டாங்கிறாரு. இவன் மறுபடியும் கேட்க, எப்படி முதிர் வயதில் பிறக்க உள்ள போய் தாய் வயிற்றிலிருந்து பிறக்க முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ யூத மதத்துக்கு போதகனாக இருந்து இந்த சத்தியத்தை நீ அறியாமல் இருக்கிறிய, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறிய. யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இயேசு நிக்கதோமை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்து, நீ இஸ்ரவேலின் சபையில ஒரு போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இந்த ரட்சிப்பை நீ அறியாமல் இருக்கிறாயா? மறுபடி மனம் திரும்புதலை அறியாமல் இருக்கிறாயா? இன்னைக்கு அநேகர் வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகளுக்கு இது தூரமா இருக்கிறது. நீலாம் இன்னைக்கு பிறந்தவன்ப்பா, உனக்கு என்ன தெரியும்? நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம். அவங்க பரம்பரையா கிறிஸ்தவங்க, சீரட்டு அடிச்சுக்கிட்டு, சீரட்டு கையில் இருக்குது, எங்களை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க. நல்ல தண்ணி அடிச்சுட்டு நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க. ஏயா, ரட்சிப்பு இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த ரட்சிப்பு எப்படி தெரியுமா? இந்த ரட்சிப்பின் அதிபதி இயேசு, அவர் உபத்திரவத்தின் வழியிலே தன் இரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரட்சிப்பு என்றால் கவனிங்க, இயேசுவோடு அதாவது இணைந்து கொள்ளுகிறது, உறவு வைக்கிறது. அதை யாரும் பிரிக்க முடியாது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையினால் கொண்டு வந்து, ரட்சிப்புனா கவனிங்க, சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவம் சிலுவையினாலே அவர் பூரணப்படுத்தினார். மகிமையிலே சேர்க்கிறார். இந்த உலகத்தில் உலக காரியங்கள் உன்னை தொடாதபடி, பாவம் உன்னை தொடாதபடி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ஆமா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ஆமா, யூத மத போதக தலைவனாக இருந்தாலும் நிக்கதேமு ரட்சிக்கப்படலை. ஆமாம், அதாவது ஒரு மாற்றம் வரணுங்க, அதான் ரட்சிப்பு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதி இருக்காது நமக்கு. ஆமாம், கல்யாண வீட்டில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், வெத்தலை பாக்கு இருக்கும், பீடாக இருக்கும், நமக்கு தகுதி இருக்காது. எல்லாம் ஓடி ஓடி எடுப்பான். வீட்டில் போய் எடுப்பு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிடுவான், அவன் எடுப்பான், நீ தொடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்பட்டவன், வாய் ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தாரார். இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற பிரகாரம் அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுக்கு தான்
அவர் தாமதமாக இருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாலாவது அநேக பேரை கொண்டாலாவது ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உடனே ரட்சிக்கப்பட்டு, ரட்சிப்புனா என்ன? இயேசுவோடு இணைகிறது, பிரிக்க முடியாது. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் ரட்சிப்பு. ஆமாம், இன்றைக்கு அந்த ரட்சிப்பை இயேசு, அந்த ரட்சிப்பின் அதிபதியாகிய தெய்வம், ஆமாம், சிலுவையிலே உபத்திரவத்தின் வழியாய், இரத்தம் சிந்துதல் வழியாய் அந்த ரட்சிப்பை அப்படியே ஆறா ஊற்றி இருக்கிறார். அதில் யாரெல்லாம் மூழ்கிறாங்களோ, இயேசுவின் இரத்தத்தில் யாரெல்லாம் மூழ்கிறாங்களோ, கை மேல ரட்சிப்பு. இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தான் போகணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவி உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் இரண்டாவது. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு, வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, பெரியவர்களே, சபை மக்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போலோ என்ற ஒரு பெரிய வேத பண்டிதர் பிரசங்கம் பண்றார். ஆனா பரிசுத்த ஆவி இல்லை. பவுல் கேட்கிறாரு, விசுவாசிகள் ஆயிட்டீங்களே, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? கவனிங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே அதனுடைய விளக்கத்தை ஒரு சொன்ன உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, ஆமா, எல்லாரும் 6வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, அதாவது அதுக்குள்ள உள்ள வசனம் விளக்கிட்டார். பரிசுத்த ஆவி இப்படித்தான் பெறணும் அப்படின்னு விளக்கிட்டார். விளக்குன உடனே அப்படி அது எங்களுக்கு வேணும்னு சொன்ன பவுல் கையை வச்ச உடனே பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆசீர்வாதத்தில், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் இது முக்கிய ஆசீர்வாதம். இடபடியாத இரத்தத்தோடு இரத்தமாய் கலந்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மறுதலிச்ச பேதுரு, சத்தியம் பண்ணின பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே தைரியமாய் சொல்லுகிறார், எந்த இயேசுவை சிலுவையில் அறைத்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினால தாயின் வயிற்றில் பிறந்த சப்பானி சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று தைரியம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது ஒரு பலன் வருகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார், நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலன் அடைஞ்சிருவீங்க. பலன் தான் பிசாசை எதிர்க்கிற பலன். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை எதிர்க்கிற பலன். ஆவியானவர் வந்தா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து தண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்க மந்திரவாதியை தேடி போக மாட்டீங்க, பரிகாரிகளை தேடி போ, நீங்களே பிசாசை துரத்துவீங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்களே வியாதிஸ்தர் மேல கைகளை வைப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, கட்டுண்டவர்களை விடுதலை செய்ய, வியாதிகளை குணமாக்க ஆவியானவர் மேல தங்கியிருக்கிறாருங்கிறார். உங்க மேல தங்கியிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஆமா. ஒரு மளிகை கடைக்கு ஒரு வாலிப பெண்ணு வந்திருக்கிறா. 2-3 ஜாமான் சொல்ல பண்ணோன்னா இருக்கா. மளிகை கடைக்காரர் உடனே சொல்லிட்டாரு. மளிகை கடைக்காரர் உடனே சொல்றாரு, ஓ இவளுக்குள்ள பிசாசு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இல்லை பண்றா. பாட்டி இருக்காங்கல்ல, அந்த 5வது வீடு தெவேரல் பாட்டி, அந்த பாட்டி உடனே கூட்டிட்டு போங்க, அவள்கிட்ட உடனே கூட்டிட்டு போங்க. அங்க போனோம், அந்த அம்மா 100 நாள் வேலைக்கு ரெடி ஆகிறதுக்கு கஞ்சியும் எடுத்துக்கிட்டு, ஒரு அருவாளையும் கையில் எடுத்துக்கிட்டு, ஒரு கூடையும் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்குது. வாசலில் வெளியே வந்திருக்குது. இது வர்றாங்க, ஒரு 20 பேர் வர்றாங்க. இந்த அம்மா கூடையை போட்டுட்டு எல்லாம் போட்டு ஹராபா ஷிக்காலாமா ஹந்தரமா ஷிக்கா, ஒரே வார்த்தை, அம்மாடி ஆத்தாடி நாங்கள் வரவே மாட்டோம், என்னை எரிக்கிறியா, நான் இந்தா விலகிறேன்னு போயிடுச்சு. ஜெயராஜ் பேய் விரட்டல, தெபேரால் பாட்டி 60 வயசு பாட்டி பேய் விரட்டுது. மளிகை கடைக்காரனுக்கு தெரியுது அந்த அம்மா பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களுக்கு தைரியம் வந்துடும். பயப்பட மாட்டீங்க. பயமுள்ள ஆவியை நமக்கு தராதபடி அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்துட்டார். என்னைக்கு உங்கள் ரத்தத்தோடு இரத்தமாக கலரும். மூணாவது ஒரு ஆவியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியை தொட்டு, அதாவது நெகமும் சதையும் இருக்கிறது போல அடுத்து உடனே வரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வரம் கிரியை, வரத்தின் மேலே, அதான் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். அதாவது 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்க. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் அறிஞ்சிருக்கணும். வரம் ரொம்ப 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 முக்கியம். ஆமா, வரம். பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருந்தா, அந்நிய பாஷை பேசுறவன் ஆண்டவரோடு கூட பேசுறான், ரகசியத்தை பேசுறான். அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறவன் பக்தி விருத்தி அடையும்படியாய் பேசுறான். அல்லேலூயா. அதில் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆமா, யாரும் நம்மளை நக்கல் பண்றாங்களா, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு போட்டோம், அதாவது அவங்களுக்கு தெரியாத ரகசியம். அல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷை பேசி பேசி பரிசுத்தாவில நிறைந்த அந்நிய பாஷை பேச பேச அடுத்து ஒரு கிஃப்ட் வரம், 9 வரம் அப்படியே இறங்கிரும். 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. அற்புதங்களை கவனிங்க, முடிக்கிறேன். நீங்க வீட்டில் 9 வரம் அப்படி ஆட்டோமேட்டிக் ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்துரும். ஹல்லேலூயா. ஆமா, ரத்தத்தோடு வரம் கலந்துருங்க. அந்த பாட்டிக்கு அதான் கலந்துருக்கு. அது கடைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குது. இவன் உசுன்னு நல்ல மாம்பு மாதிரி உசுல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. போ பாட்டிக்கிட்ட. வரம் கிரியை செய்து பிசாசு விரட்டுற வரம், அற்புதம் செய்கிற வரம் எங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறார். வரம் கிரியை செய்யும். அப்படி வஸ்திரத்தை அப்படி போட்டால், அதாவது கையை நிட்டினா அற்புதம், வஸ்திரத்தை போட்டால் அற்புதம். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் வாஞ்சியா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இது இன்னும் பத்தாது. நீங்க ஒவ்வொருவரும் கிரியை வரங்களை நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஏராளமான ஜனங்கள் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாங்களா, எங்க கட்டை உடைக்க மாட்டாங்களா? நான் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். வரங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். வரம் வந்துட்டுனா ஸ்திரனாயிருவீங்க, ஸ்திரப்படுத்துவீங்க. ரோமருக்கு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரப்படுத்துறதுனால தான் வரம் கிரியை செய்யும். நீங்கள் வர எதற்காக? நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நீங்க ஸ்திரப்படுவதற்காக. கிறிஸ்துவின் மேல பாசம் ரொம்ப வர 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 அவரை குறித்து அறிய வரம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸ்திரப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கவனிங்க, இது மாபெரும், இது துட்டுனால வருகிற வரம் அல்ல, இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற வரம், இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற வரம். இந்த வரத்தை இயேசு சிலுவையில் அவர் முழு ரத்தமும் வடிஞ்சது. ஒவ்வொரு வியாதியை நீக்கிற வரம், ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்கிற வரம், ஒவ்வொருவருக்கும் ஆமாம் வியாக்கியான வரம், தீர்க்க தரிசன வரம், சுகமாக்கும் வரம் இன்றைக்கே கொடுக்கிறார். அது கிரியை செய்த இடம்தான் சிலுவை. எல்லாம் முழங்கால் படிடுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும்
நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.